கொடைக்கானல்ல எந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஃபேமஸ் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வந்து லஞ்ச் சாப்பிடணும், ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் மாரி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போக வேண்டிய இடம் தான் வந்து இந்த அஸ்டோரியா ரெஸ்டாரண்ட். இது வந்து ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இங்க வந்து என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து நைட் அந்த டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா தோசை, ஃபில்டர் காஃபி, டீ, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸும் ஃபேமஸ். அண்ட் பரோட்டா, கர்ட் ரைஸ், பிரியாணி இதெல்லாம் வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. அடுத்ததான் நம்ம சஜெஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா, லேக் வியூ ரெஸ்டாரண்ட். இது வந்து எங்கே இருக்குன்னா, ஸ்டெர்லிங் ரெசார்ட் உள்ளே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணால் தான் அங்கே போய் சாப்பிட முடியும்னு இல்லை. நீங்கள் வந்து டேரெக்டாகவே போய் டைனிங் பண்ணலாம். இங்கே வந்து இவங்க சர்வ் பண்ணுற அந்த வெஜிடேரியன் தாலி மீல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நல்லாவே ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக நம்ம சஜெஸ்ட் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் தான் வந்து விஸ்லர் கஃபே. இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரேட் ட்ரையல்ஸ் பை ஜிஆர்டின்னு சொல்லிட்டு அந்த ஜிஆர்டி ஹோட்டல்ஸில் இது வந்து உள்ளே இருக்கிற அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து நிறைய இட்டாலியன் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அடுத்ததான் நம்ம சஜெஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பஞ்சாபி தட்கா. இங்கே வந்து நிறைய நார்த் இந்தியன் ஐட்டம்ஸாக வந்து வெஜிடேரியன் ஐட்டம்ஸாக வந்து இங்கே கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆலு பரோட்டா, பன்னீர் டிக்கா, மசாலா மேகி, ஆலு டிக்கி சாட்னு சொல்லிட்டு நிறையா சாட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. பெரி பெரி ஃப்ரைஸு அண்ட் அதெல்லாமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே கொடைக்கானலில் வந்து ஒரு பக்காவான ஒரு நார்த் இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபி தட்கா ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம சஜெஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மண்மனம் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, குறிப்பாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு பக்காவான ஸ்பாட்டாக இருக்கும். அண்ட் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் ப்ரான் வறுவல், பெப்பர் சிக்கன், சிக்கன் பிரியாணி, கரண்டி ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு நிறையா செட்டிநாடு ஐட்டம்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு லிவர் ஃப்ரை, ப்ரான் மசாலா இது மாதிரியான விஷயங்களும் வந்து இங்கே இருக்குது. கொடைக்கானலில் ஃபேமஸாக இருக்கிற இன்னொரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவா ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் குறிப்பாக இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆலு பரோட்டா, லஸ்ஸி, ரொட்டி, ஜெயின் பாவ் பாஜி, பீஸ் புலாவ், சீஸ் பரோட்டா, பன்னீர் டிக்கா மசாலா இது மாதிரி பன்னீர் சார்ந்து நிறையா டிஷ்ஷஸ்லாம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது போக கொடைக்கானல் போனால் மிஸ் பண்ணாமல் சாப்பிட வேண்டிய ஒரு பேக்கரி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே டெய்லி பிரெட் பேஸ்ட்ரி கார்னர்னு ஒரு கடை இருக்குது. அதுங்க வந்து குறிப்பாக என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரௌனீஸ், குக்கீஸ், சாண்ட்விச்சஸ், ஃபில்டர் காஃபி, சாக்லேட் கேக் இது மாதிரி நிறையா பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதெல்லாமும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாமும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிற அத்தனை ரெஸ்டாரண்ட்டுடைய லொக்கேஷனும் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.